ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம கோவக்காய் கிரேவி பண்ண போகிறோம். மசாலா கிரேவி. அதுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டுக்கிட்டு வெங்காயம், அதுக்கப்புறம் கோவக்காயை நல்லா எண்ணெயில் வதக்கிடணும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கணும். எண்ணெயில் கோவக்காய் சுருங்கி வர அளவுக்கு வதக்கணும். அப்புறம் மிளகாய் தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும். மிளகாய் தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்குங்க. மிளகாய் தூள் வாசனை கொஞ்சம் போகிற அளவுக்கு நல்லா வதக்குங்க. பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்ச மசாலா போடணும். அது என்ன மசாலா அரைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் தனியா, அப்புறம் மிளகு கொஞ்சம், அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா ஒரு 3, அதுக்கப்புறமேட்டு கடலக்காய் கொட்டை கொஞ்சம், தக்காளி, இது 3த்தையும் ஒரு கடாயில் தனியாக வதக்கிட்டு அதை மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். அதை தான் நாங்கள் போட்டு மிக்ஸ் பண்ணினேன். அதுக்கப்புறம் அதை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியை ஊற்றி கொதிக்கணும். உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். இதை தண்ணியில் நல்லா கலக்கிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அந்த மாதிரி மூடி வச்சிங்கன்னா அந்த காய் நல்லா வெந்து குழம்பு கிரேவி சூப்பராக இருக்கும். ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். அடுத்தது மார்னிங் என்ன சாப்பிட்லான்னு பிளான் பண்ணி சிறுதானியம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு குதிரைவாலி கிச்சடி செஞ்சுருக்கேன். இங்கே பாருங்கள், குதிரைவாலி கிச்சடி எப்படி பண்ணுறதுன்னு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஜஸ்ட் இப்போது உங்களுக்கு அதை செஞ்சதை மட்டும் காட்டுறேன். சூப்பராக இருக்குது பாருங்கள். குதிரைவாலி நல்லா வெந்திருக்கு. கேட்டு இந்த மாதிரி சாப்பிட்டா குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்ப நல்லது. இப்போது இந்த பக்கம் நம்மளோட கோவக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், கொதிச்சு நல்லா இருக்குது. டிக்கா கொஞ்சம் டிக்கா வந்துருக்கு. இன்னும் கொஞ்சம் டிக்கா வேணும்னா கொஞ்ச நேரம் சுண்டு விட்டோன்னா இன்னும் டிக்கா வந்துடும், நல்லாயிருக்கும். இப்போ பார்க்கலாம், கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நல்லா கொஞ்சம் டிக்கா